நீங்க 1 கேரட் வைரம் போட்டாலும் ஒரே பவர் தான். நீங்க 5 கேரட் வைரம் போட்டாலும் ஒரே பவர் தான் கொடுக்கும். 10 கேரட் வைரம் போட்டாலும் ஒரே பவர் தான் கொடுக்கும். எந்த கல்லாக இருக்கட்டும், தரம் தான் முக்கியம். கலைத்துறையில பயணிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ப்ளூ ஜர்கான் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு கலைத்துறையில ஒரு அங்கீகாரம், ரெகக்னைஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக கிடைக்கும். கணவன் மனைவி அந்யோன்யம். ஆண்களுக்கு யார் துணை அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்ட்னர். இதுக்கு யார் அதிபதினா சுக்கிரன் தான். சோ அப்போ அந்த இடத்துல ப்ளூ ஜர்கான் போடும்போது கணவன் மனைவியோட அந்யோன்யம் கிடைக்கும். மோசோனைட் பத்தி யாருக்குமே தெரியாது. நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டேன், 95% மோசோனைட்ன்ற ஒரு ஸ்டோன் இருக்கு. அது ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு தான் தெரியும். பப்ளிக் யாருக்குமே மோசோனைட் தெரியாது. யோசிப்பாங்க, என்னால வைரம் வாங்குறதுக்கு காசு இல்ல. ஏன்னா வைரம் என்பது சிங்கிள் ஸ்டோனா போட்டாதான் அதுக்கு நிறைய அந்த பவர் ஜாஸ்தி. இப்போ நிறைய இந்த குட்டி 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 ஸ்டோன்ஸ் வச்சு ரிங்கு கம்மெல்லாம் வருது இல்ல சார், அதுக்கெல்லாம் பவர் இருக்குமா? இருக்கு மேடம். உங்களுக்கு அதாவது வைரத்துல எந்த மோட்ல போட்டாலும் அது வேலை செய்யும். நீங்க 2 சென்ட் வைரம் யூஸ் பண்ணாலும் அது வேலை செய்யும். ஆக்சுவலா கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு வாங்க. நமக்கு அந்த மினரல்ஸ் தான் முக்கியம். அதுல இருக்க அந்த குவான்டிட்டி முக்கியம் கிடையாது. இப்போ ரூபியை பார்த்தீங்கன்னா நான் பாருங்க 35 சென்ட் தான், அரை கேரட் கூட கிடையாது. ஆனால் ப்ரீமியம் ரூபி. நிறைய பேர் இந்த நார்த் இந்தியாவில் ஒரு ட்ரெண்ட் இருக்கு, நீங்க பாடி வெயிட்டுக்கு தகுந்தா போல ஸ்டோன் போடணும். இது இப்போ இங்கேயும் ட்ரெண்ட் அது பரவிட்டு வருது, தமிழ்நாட்டிலையும். இப்போ நம்மகிட்ட கேட்குறவங்க என்ன சார், என்னோட 75 கிலோ சார், நான் 4 கேரட் ரூபிலாம் வாங்கவே முடியாது. நீங்க இமிட்டேஷன் பேங்காக் ரூபி 4 கேரட் வாங்கினாலே 20,000 ரூபாய் ஆகிடும். பர்மா ரூபிலாம் எங்கேருந்து வாங்குறது? நீங்க வாங்க முடியாது. ஸோ நீங்க கல்லு மாதிரி சின்னதா இருந்தாலும் தரமாக இருக்கட்டும். கல்லு சைஸ் நீங்க பாடி வெயிட்டுக்கு போடணும் அப்படின்னா நீங்க சென்ட் கூட போடுங்க, 10 சென்ட் கல்லு கூட போடுங்க, நல்ல குவாலிட்டியா போடுங்க. அதுதான் முக்கியம், தரம் தான் முக்கியம். ஓகே. இப்போ அப்ப இந்த மாதிரி பொடி பொடி ஸ்டோன்ஸ் வச்சு வரக்கூடிய ரிங்ஸ் இதெல்லாம் வாங்கினாலும் பவர் வேலை செய்யும் இல்ல மேடம். ஆக்சுவலா நீங்க நேச்சுரல் ஜெம்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா வேலை செய்யும். இமிட்டேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா வேலை செய்யும். இமிட்டேஷன்னா நீங்க கண்ணாடி கல்லு, பிளாஸ்டிக் கல்லாம் வைப்பாங்க. இந்த கண்ணாடி கல்லு, பிளாஸ்டிக் கல்லாம் வேலை செஞ்சீங்கன்னா வேலை செய்யாது உங்களுக்கு. ஆனா ஒரு கலருக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்கும் உங்களுக்கு. இப்ப சிகப்பு, பச்சை, மஞ்சள், அந்த மகத்துவம் ஒரு 5% லைட்டா வேலை செய்யுமே தவிர உங்களுக்கு ஜெம் ஸ்டோன், நவரத்தினங்கள் இல்ல நம்ம செமி பிரிஷியஸ் ஸ்டோன் சொல்றோம் பாருங்க, அது சேரா போல மற்ற வேலைகள் இந்த கண்ணாடி கல்லோ பிளாஸ்டிக் கல்லோ கண்டிப்பாக செய்யாது. இன்னொன்னு ஒரு நேர் கேட்டிருந்தாங்க சார், அதாவது பிரேஸ்லெட். இப்போ வைரத்துல பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் வருது இல்ல, இந்த காப்பு இந்த மாதிரிலாம் நிறைய ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி போட்டா கூட வைரம் பிரச்சனையா இல்ல பவர் கொடுக்குமான்னு கேட்குறாங்க. இல்ல, பவர் கொடுக்கும் மேடம். நீங்க 1 கேரட் வைரம் போட்டாலும் ஒரே பவர் தான் கொடுக்கும். புரியுதுங்களா? நீங்க 5 கேரட் வைரம் போட்டாலும் ஒரே பவர் தான் கொடுக்கும். 10 கேரட் வைரம் போட்டாலும் ஒரே பவர் தான் கொடுக்கும். எந்த கல்லாக இருக்கட்டும், தரம் தான் முக்கியம். நீங்க இத்தினூண்டு போட்டீங்கனாலும் போறோம். நம்ம சொல்லுவோம் பாருங்க, ஒரு 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 சொம்பு பால்ல ஒரு துளி விஷம் சேர்ந்தாலும் மொத்த பாலும். அது போல இத்தினூண்டு வைரமா இருந்தாலும் சரி, இத்தினூண்டு மாணிக்கமா இருந்தாலும் சரி, மரகத பச்சை இத்தினூண்டு இருந்தாலும் சரி, அதோட வீரியம் மாறவே மாறாது. நீங்க 5 கேரட் போடுறதுனால உங்களுக்கு அது கூடுதலா பலனை கொடுக்காது. ஒரே பலனை தான் உங்களுக்கு கண்டிப்பாக அது கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம 5 கேரட் போடுறோம், பிரேஸ்லெட் போடுறோம், நான் 25 கேரட் போட்டிருக்கேன் சார், எனக்கு மாற்றம் அப்படிலாம் கிடையாது. நீங்க 1 கேரட் போட்டாலும் அதே பலனை தான் கொடுக்கும், உடம்புல அதே வீரியத்தை தான் கொடுக்கும். 20 கேரட் போட்டாலும் அதே வீரியத்தை தான் கொடுக்கும். இப்போ வைரம் நிறைய பேரால அஃபோர்ட் பண்ண முடியாது சார். சோ அதுக்கு பதிலா ஜர்கான், ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு வாங்குவாங்க. ஆனா ஒரு சில பேர் அந்த ஜர்கானை மட்டமா நினைப்பாங்க, இது நார்மல் கல்லு தானே அப்படின்வாங்க. வைரத்துக்கு நிகரா இந்த ஜர்கானை வைக்கலாமா? இல்ல மேடம், வைரத்துக்கு நிகரா இன்னொரு ஸ்டோன் இருக்கு, நிறைய பேர் பப்ளிக்கு தெரியாது. எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்க, ஏன்னு கேட்டீங்கன்னா ஜர்கான் அந்த காலத்துல இருந்தே இருக்கு. அமெரிக்கன் டைமண்ட் வாங்க, ஜர்கான் வாங்க. ஜர்கான் ஒரு 100 வருஷமா ட்ரெண்ட்ல இருக்கு. நம்ம இந்தியாலையும் யூஸ் பண்றாங்க அந்த காலத்துல இருந்து. ஜர்கான்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதுல ப்ளூ ஜர்கான் இருக்கிறதுலாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா டைமண்டுக்கு சப்ஸ்டியூட் அப்படின்னா ஆக்சுவலா ஜர்கான் கிடையாது, மோசோனைட். மோசோனைட் எம்ஓ மோசோனைட்னு ஒரு ஸ்டோன் இருக்கு, அதுதான் டைமண்டுக்கு சப்ஸ்டியூட். டைமண்ட் செய்யற வேலை மோசோனைட் செய்யும். ரொம்ப வித்தியாசமா இருக்கே சார். ஆமா, யாரும் கேள்வியே பட்டிருக்க மாட்டாங்க. சோ இப்ப டைமண்ட் உங்களால போட முடியல, மோசோனைட் போடலாம். 4000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு நல்ல குவாலிட்டி கிடைக்கும். அதே பிரதிபலிப்பு டைமண்ட் எப்படி இருக்குமோ அதே போல இருக்கும். டைமண்ட் என்ன பிரதிபலிப்பு கொடுக்குமோ அதே பிரதிபலிப்பு, ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம் பாத்தீங்களா, ரிஃப்ளெக்ஷன், பிரதிபலிப்பு, கட்டிங். நீங்க ஏமாந்துருவீங்க. டைமண்டும் மோசோனைட்டும் ஒன்னா வச்சா ஏமாந்துருவீங்க. எது மோசோனைட் எது டைமண்ட்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ டைமண்டுக்கு அடுத்து போட முடியாதவங்க எது யூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா மோசோனைட் யூஸ் பண்ணலாம். அது எங்க சார் கிடைக்கும்? மோசோனைட்ன்றது வித்தியாசமா இருக்கு. ஆமா, மோசோனைட் நிறைய பேருக்கு தெரியாது. 90% 95% தெரியாது மேடம் மோசோனைட்டை பத்தி.
டைமண்டுக்கு சப்ஸ்டியூட் மேடம். ம். டைமண்ட் ஆட்டமே இருக்கும், ஏமாந்துருவாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு கடைக்காரரே நான் பார்த்தேன், என் கண் கூட பார்த்தேன். டைமண்ட் பேசிட்டாங்க ரேட்டு, அவங்க இத்தனை லட்சம்ன்றாங்க, இவ்வளவு பேசியாச்சு, எல்லாம் பேசியாச்சு. சடனா நான் அங்க போறேன், அங்க போய் சர்டிபிகேட்டை பார்க்குறேன். அவருக்கு வந்துட்டு இங்கிலீஷ் படிக்க தெரியாது. அதுல வந்துட்டு கிளீனா இங்கிலீஷ்ல போட்டிருக்கான் மோசோனைட்னு சொல்லிட்டு. ஆனா வியாபாரி வந்துட்டு என்ன பண்ணிட்டான், வியாபாரிக்கே கண்டுபிடிக்க முடியல மோசோனைட்டா டைமண்டான்ட்டு. புரிஞ்சிடுச்சிங்களா உங்களுக்கு? மோசோனைட்டும் டைமண்டும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க சர்டிபிகேட் போட்டு தான் கண்டுபிடிக்கும். அப்படிலாம் எக்ஸ்பர்ட்னாலே கண்டுபிடிக்க முடியறது இல்லை, ஏமாந்துடுறான். நான் தான் சொல்லிட்டேன், ஸ்கில் அவர் நாங்கள் கடை ஜெம் ஸ்டோன்ஸ் வாங்குறவங்க அவங்கள நீ கொஞ்சம் தான் ஏமாந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ மோசோனைட் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு சப்ஸ்டியூட், எதுக்கு டைமண்டுக்கு சப்ஸ்டியூட். அப்போ அதுக்கு இன்னும் நல்லா மினரல்ஸ் வேலை செய்யணும்னு கேட்டிங்கன்னா தான் ஜர்கான். ஜர்கான் கூட ஒயிட் யூஸ் பண்ணாதீங்க, ப்ளூ ஜர்கான் யூஸ் பண்ணுங்க. ப்ளூ ஜர்கான் நல்லா வேலை செய்யும், ஒயிட்டோட ப்ளூ நல்லா வேலை செய்யும். ஒயிட் வந்துட்டு சுமாராக தான் வேலை செய்யும், ஆனால் ப்ளூ வந்துட்டு அட்டகாசமான வேலை செய்யும். கலைத்துறையில பயணிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ப்ளூ ஜர்கான் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு கலைத்துறையில ஒரு அங்கீகாரம், ரெகக்னைஸ் வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ப்ளூ ஜர்கான் வச்சு என்னென்ன விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்? மோதிரம் போடலாம் மேடம். ஃபர்ஸ்ட் மோதிரம், ஏன்னா எல்லாருக்குமே பேஸ். இப்போ ஏன் அப்படின்னீங்கன்னா, இப்போ கூட நான் அவங்க கூட பேசினே இருக்கேன், பேசும்போது கூட கை இப்படின்றேன், நீங்க பேசும்போது இப்படின்வீங்க. ஸோ அந்த நர்வஸ் எல்லாமே கனெக்டட் வித் ஆர்ட், புரியுதுங்களா? நர்வஸ் உள்ள இருக்க நர்வஸ் கூடலாம் இது கனெக்ட் ஆகும். நம்ம இப்படி பண்ணும்போது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜியா இருக்கும், பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். இப்போ மோதிரம் போடுறது நல்லது 90%. 70% வந்துட்டு பெண்டன்ட் போடலாம், டாலரா யூஸ் பண்ணலாம், பிரேஸ்லெட்டும் யூஸ் பண்ணலாம், கையில் பிரேஸ்லெட்டாகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஜர்கான்லாம் பிரேஸ்லெட் யூஸ் பண்ணலாம். ஏன்னா பிரேஸ்லெட்டில் வந்துட்டு ஜர்கான் ஏன் யூஸ் பண்ணலாம்னு சொன்னால் அஃபோர்டபுள் ப்ரைஸ் இருக்கிற ஸ்டோன் எல்லாமே நீங்கள் வந்துட்டு பிரேஸ்லெட் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு ரூபி, அம்ராய்டு, எல்லோ சஃபையர்லாம் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கிட்டே நீங்கள் ரேட் போக முடியாது. நம்ம மோதிரத்துக்கு வாங்குறதுக்கே 4000 5000 ஆகிடும், சின்ன ஸ்டோன் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ பிரேஸ்லெட் அப்படிங்கன்னா குவாலிட்டி கிடைக்காது. ஆனால் ஜர்கான் வந்துட்டு நீங்கள், எனக்கு தெரிஞ்ச மோதிரம் தி பெஸ்ட். அப்படி இல்லைனா பெண்டன்ட் டாலர், அப்படி இல்லை அப்படின்னா பிரேஸ்லெட் யூஸ் பண்ணலாம். ப்ளூ ஜர்கான் அருமையான ஸ்டோன். இப்போ ஜர்கான் பத்தியுமே மக்கள் நிறைய பேர் நிறைய விதமா சொல்றாங்க சார். வைரம் போட முடியாதவங்க எல்லாம் ஜர்கான்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ ஜர்கானோட பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? ஜர்கான் என்ன அப்படின்னா உங்களுக்கு ரெகக்னைஸ் கொடுக்கும் மேடம். கலைத்துறை, சுக்கிரனாலே கலைத்துறை தான் உங்களுக்கு, புரியுதுங்களா? பணம், பொருள், ஐடென்டி. நீங்க சினிமா துறையில இருப்பீங்க, உங்களுக்குன்னு அந்த இடத்துல ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. உங்களுக்கு ஜர்கான் போட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். பொருளாதாரம் மேம்படும். சுக்கிரன் தான் பொருளாதாரத்துக்கு வந்துட்டு அதிபதி. யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன் தான் உங்களுக்கு. கணவன் மனைவி அந்யோன்யம். ஆண்களுக்கு யார் வந்துட்டு துணை அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்ட்னர், கலத்திரக்காரங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன் தான். ஸோ இந்த இதுக்கு யார் அதிபதினா சுக்கிரன் தான். ஸோ அப்போ அந்த இடத்துல ப்ளூ ஜர்கான் போடும்போது கணவன் மனைவியோட அந்யோன்யம் கிடைக்கும் உங்களுக்கு. அதே போல பார்ட்னர் சைட்ல இருந்து ஒரு சப்போர்ட் இல்லை அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லுவோம், உங்களுக்கு ஒய்ஃப் சைட்ல இருந்து பார்ட்னர் சப்போர்ட் இல்லை அப்படின்னா ப்ளூ ஜர்கான் போடுங்க, ஒய்ஃப் சைட்ல இருந்து சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு. 100% கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஃபர்ஸ்ட் இருந்ததோட ஒரு 25% வந்துட்டு ப்ளூ ஜர்கான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி கொடுப்பாரு. இப்போ மோசோனைட் வெர்சஸ் ஜர்கான் அப்படின்னா எது சார் பெஸ்ட்? இல்ல மேடம், மோசோனைட் வேற, ஜர்கான் வேற. ஜர்கான் வந்துட்டு ஒரு சில கண்டென்ட் எல்லாம் என்னன்னா, மோசோனைட் வந்துட்டு கிரியேட்டட் இன் லேப். ஓ, அதனால தான் கண்டுபிடிக்க முடியாது. டைமண்டும் மோசோனைட்டும் நீங்க கண்டுபிடிக்க முடியாது, ஏமாந்துருவீங்க. டைமண்டுக்கு சப்ஸ்டியூட் தான் மோசோனைட். டைமண்டுக்கு அடுத்து நீங்க யூஸ் பண்ணணும், எனக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா ஜர்கான் தான். மோசோனைட் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது, ஸ்டேட்டஸ், அழகு. நீங்க மோசோனைட் போட்டிருந்தீங்கன்னா டைமண்ட் போட்டிருக்கீங்கன்னு நினைச்சிருப்பாங்க. எல்லாருமே டைமண்ட் போட்டிருப்பாங்க, ஏன்னா மோசோனைட்டை பத்தி யாருக்குமே தெரியாது. நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டேன், 95% மோசோனைட்ன்ற ஒரு ஸ்டோன் இருக்காது, ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு தான் தெரியும். பப்ளிக் யாருக்குமே மோசோனைட் தெரியாது, யாருக்குமே தெரியாது. வேணா வெரி ரேர் 1% இந்த நெட்டு ரொம்ப நோன்றவங்க, ஜெம்ஸ்டோன்ஸை பத்தி தெரிஞ்சவங்க வேணா மோசோனைட் தெரியும். ஸோ மோசோனைட் வந்துட்டு எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும், அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. மோசோனைட் நீங்க யூஸ் பண்ணலாம், டைமண்ட் யூஸ் பண்ணாலும் மோசோனைட் யூஸ் பண்ணலாம். ஆனா மோசோனைட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்துட்டு ஜர்கான் கொடுக்குற அளவு கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது. ஜர்கான் வேற என்னென்ன விஷயத்துக்கு பயனுள்ளதா இருக்கும்? ஜர்கான் ஆக்சுவலா என்ன அப்படின்னா, கணவன் மனைவி அந்யோன்யம். ஃபர்ஸ்ட் கணவன் மனைவி அந்யோன்யம், அடுத்து அங்கீகாரம், ரெகக்னைஸ். உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை யார் கொடுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன் தான் கொடுக்கும். அது போல கணவன் மனைவி பிரிவை வந்துட்டு தடுக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜர்கான் வந்துட்டு பிரிவை தடுக்கும், உங்களுக்கு நல்லாவே தடுக்கும் கணவன் மனைவியோட பிரிவு. பொருளாதாரம் மேம்படும், கண்டிப்பாக பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். உங்களுக்கு வேலை வாய்ப்புல எதனா தடங்கள் இருக்கு, குழப்பங்கள் இருக்கு அப்படின்னா அதை தீர்த்து வைக்கும்.